இன்றைக்கி 10 மணிக்கெல்லாம் மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சது. கூடவே வந்து பாத்திரத்தையும் கழுவிட்டு கேஸ் ஸ்டவ் எல்லாம் க்ளீன் பண்ணிடலான்ட்டு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. கிச்சன் கவுண்டர் டாப்பு டைல்ஸு எல்லாமே துடைச்சி வச்சுட்டேன் நான். ஏன்னா நேற்று நைட் வந்துட்டு இந்த வேலையெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு டைம் பத்தல, லேட் ஆகிடுச்சு. அதனால தான் காலையில் எல்லா வேலையும் முடித்தேன். நைட்டு டின்னருக்காக நான் ஹஸ்பண்ட் 2 பேர் தான் இருக்கிறது. அதனால் 150 கிராம்ஸ் முழுக்கடலை ஊற வச்சுருக்கிறேன். இது கூடவே ஓட்ஸ் 2 கப்பு போட்டுக்கிறேன். வெந்தயம் 1 டீஸ்பூன் போடணும். முழுக்கடலை காலையில் ஊற வச்சுருந்தேன். இது மிக்சிக்கு போடுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம ஓட்ஸு வெந்தயம் ஆட் பண்ணால் போதும். இது நல்லா ஊறணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊறினா போதும். நம்ம ரெடியாக வந்துட்டு சாப்பிட்ற டைமுக்கு நம்ம இதை அரைச்சி தோசை சுட்டுக்கலாம். ஓட்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே ஊறிட்டுருக்கு. இப்போ இதை நம்ம ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறையாக அரைச்சி எடுத்துக்கணும். ஏன்னா வந்து நம்மளுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வரணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக நான் தேங்காய் சட்னி ரெடி பண்ணிட்டேன். தோசைக்கு கொஞ்சமாக ஊற வச்சாலும் அது கொஞ்சம் அதிகமாக தான் மீந்துடுச்சு. ஏன்னா நாங்கள் 2 பேர் 2 தோசை தான் சாப்பிடுவோம். அதனால் கொஞ்சம் மாவு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையான இது மட்டும் செப்பரேட்டாக எடுத்துகிட்டேன். இப்போ தோசை சுட்டுடலாம். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நல்லா டேஸ்டியாக ஹெல்த்தியாக சாப்பிட்ணுன்றவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஹஸ்பண்ட்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரொம்ப ஆயில் கூட தேவைப்படாது. நீங்கள் டயட்டில் இருக்கிறீங்கன்னா இந்த தோசை வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சொல்லலாம். இதே மாதிரி நீங்கள் பச்சை பயிரில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம ரெகுலராக வெறும் ஓட்ஸ் சாப்பிட்றது நம்மளுக்கு போர் அடிச்சிடும். அதுக்கு தோசை சாப்பிட்டு நம்மளுக்கு நல்லா பழகிருக்கிறதுனால தோசையாக சாப்பிட்ணுன்னா இது மாதிரி ஹெல்த்தியாக தோசை செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும், அதே மாதிரி டேஸ்டியாகவும் இருக்கும். சக்தி தனு வரும்போதெல்லாம் இந்த தோசையை கேட்பாங்க, நான் செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். மூக்களை நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் நம்ம ஊற வச்சுருந்தோம்னா 1 ஹவர்க்குள்ளே நம்ம செய்யலாம். அதனால ரொம்ப ஈஸியாகவே நம்மளுக்கு முடிஞ்சிடும் வேலை. இப்போது ஹஸ்பண்ட்க்கு தோசை கொடுக்கலாம். ரொம்பவே ரசித்து சாப்பிட்டாங்க. அதே மாதிரி எனக்கு நல்ல காம்ப்ளிமெண்ட்டு கொடுத்தாங்க. டிவி பார்த்துட்டு இப்போது நானும் இந்த தோசையை சாப்பிட்டுட்டு டின்னர் முடிக்க போகிறேன். தேங்க்யூ. பாய் பாய்.